ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் ஈஸியாக வீட்டிலையே மஃபின்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மஃபின் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதும் இதில் 150 கிராம் தயிர் சேர்த்துருக்கேன். அது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வர்றது வரைக்கும் அதை கலந்து விட்டுக்கோங்க. நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துடலாம். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பவுலில் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இதை சலடை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலடை பண்ணி எடுத்துடுங்க. இதில் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் பவுடர் சுகர், 1 பிஞ்ச் உப்பு, இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்ததும் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த எக் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். கூடவே பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததும் இதில் 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. மஃபின் கப்ஸில் ஆயில் க்ரீஸ் பண்ணிடலாம். ஆயில் இல்லைன்னா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை அதில் ஊற்றிடலாம். இதை கொஞ்சமாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவனை 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம மஃபின் ட்ரேயை வச்சு 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் பேக்காக விட்டுடலாம். பேக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. பேட்டர் எதுவும் ஸ்டிக் ஆகலை. இதை எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மஃபின்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம்.
ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக அழகாக வந்திருக்கு. இந்த மஃபின்ஸை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இதை வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.